வெல்கம் பேக் டு நதியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் யூஸ் பண்ணி எப்படி நம்ம தால்ச்சா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எலும்பு இல்லாமல் நுரையீரல் போட்டு தான் நம்ம இன்றைக்கி தால்ச்சா பண்ண போகிறோம். நீங்கள் இதே ஸ்டெப்பில் நுரையீரலை ஸ்கிப் பண்ணிவிட்டு எலும்பு போட்டு தால்ச்சா பண்ணிக்கலாம். நுரையீரல் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அதோட அழுக்கு எல்லாம் போயிடும். அதை அப்படியே ஆற வச்சு எடுத்து வச்சிடலாம். நல்ல ஒரு 4-5 டைம் கழுவி எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். நிறைய வெங்காயம் வேண்டாம், இனிப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ இது நல்லா பொன்னிறமாகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் பீர்க்கங்காய் யூஸ் பண்ணாமல் கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டும் இந்த மாதிரி நீங்கள் தால்ச்சா பண்ணலாம். அரை மூடி அளவு தேங்காய் எடுத்து அதில் 2 பால் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாலை தனியாக எடுத்து வச்சுருங்க. செகண்ட் பாலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நிறைய சேர்க்க வேண்டாம், டேஸ்ட்டு மாறிடும். இது கூட நாட்டு தக்காளி 3 சேர்த்துருக்கேன். நாட்டு தக்காளி சேர்த்திங்கன்னா நல்ல புளிப்பு இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நாட்டு தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா எப்போதும் கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் நல்லா வெந்துடும். தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மற்றது எல்லாமே சேர்க்கணும். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்தோன்னா அடி பிடிச்சிரும், தக்காளி வேகாது. இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, நீங்கள் வீட்டில் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறமா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி, என்னோடய மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஹையில் வைக்கக்கூடாது, கீழே அடி பிடிச்சிரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம நுரையீரல் சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ இது கூட நுரையீரல் சேர்த்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்ச நுரையீரலை இது கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அந்த மசாலா கூட நல்லா கலக்கிற மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த நுரையீரல் வேகிற அளவுக்கு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு 5-6 விசில் வச்சுட்டுங்க. அதுதான் நல்லா மசிஞ்சு வரணும். நான் கல்சட்டியில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். லைட்டாக நம்ம பீர்க்கங்காயை வதக்கிக்கலாம். நீங்கள் எந்த காயுமே நீங்கள் வதக்கி செஞ்சிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்து ஒரு 5 நிமிஷம், ரொம்ப வதக்க வேண்டாம், சீக்கிரம் வெந்துடும் பீர்க்கங்காய். ஒரு 3 நிமிஷம் கூட நீங்கள் வதக்கினா போதும். நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கூட கடலை பருப்பு நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன். இதை உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு விசில் மட்டும் வச்சுருங்க. இப்போ இது கூட நம்ம 2வது பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, கறி மசாலா தூள் சேர்த்துருந்தோம்ல, அதை இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்க விட்டுருங்க. நான் கறி மசாலா தூள் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், எப்படி அரைக்கிறதுன்னு அதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற புது வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். இது நல்லா கொதிக்கட்டும். அப்படியே மூடி வச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். ஏன்னா நுரையீரல் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் குக்கரில் போட்டு நம்ம கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சிட்டோம். பீர்க்கங்காய் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் லைட்டாக வதக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இது கூட ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம கொஞ்சமாக லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாலை சேர்த்து நீங்கள் கொதிக்க வைக்கக்கூடாது, உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுதான் நமக்கு கொலஸ்ட்ரால். நான் பீர்க்கங்காய் ஒரு 5 நிமிஷம் தான் வேக வச்சேன். ஏன்னா கல் சட்டி அப்படியே சூடாக இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அதோட சூடு அப்படியே இருக்கும். அப்போ அந்த சூட்லேயும் அந்த பீர்க்கங்காய் வேகும். அதனால் நான் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு அப்படியே வச்சுட்டேன். நீங்கள் நார்மலாக அந்த சட்டியில் அலுமினிய சட்டி அதில் நீங்கள் வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் லைட்டாக இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம காயும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் தொண்டியில் எப்படி வைப்பாங்கன்னா வாழைக்காய் களியாக எல்லாம் வைப்பாங்க, நுரையீரல் சேர்த்து. நம்ம இன்றைக்கி பீர்க்கங்காய் சேர்த்து வச்சுருக்கோம். இதுவும் அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு டைம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொதிச்சிட்டே இருக்கு பாருங்கள். அந்த சூட்லேயே டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கல்ச்சட்டியில் நீங்கள் வைக்கும்போது அதே சமயம் அந்த சூடும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூனு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், இனிப்பு டேஸ்ட்டு வந்துடும். நம்ம பீர்க்கங்காயும் இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. லாஸ்ட்டில் மல்லித்தலை இது வேணால் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வாழைக்காய் களியாக இதில் நுரையீரல் சேர்த்து நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.